இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து மக்ரோனி மசாலா தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் ஃபுல்லாக மக்ரோனி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயத்தாள், டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் சோயா சாஸ், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், கேப்சிகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் கூட போடுங்க, ஏன்னா டேங்கி ஃப்ளேவர் மாதிரி பண்ணலான் இருக்கேன் இன்றைக்கி. மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் வச்சுருக்கேன், கொஞ்சம் சீரகத்தூள், உப்பு, கரம் மசாலா, ரெட் சில்லி, இது மட்டும்தான். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் மக்ரோனியை கொட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 80% வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இது வந்து தண்ணி வடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் அப்படியே வடித்து விட்டுருங்க, தண்ணிலாம் இருவட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனை போனதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கி நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதும் கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க இன்னும். இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த கேப்சிகம், கேரட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் உள்ள. இப்போ இது பாதி வதங்கிடுச்சு. நம்ம மசாலா கியூமின் பவுடர், மிளகுத்தூள், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சின்னமன் பவுடர் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த காய் கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா மக்ரோனி, அதை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலா காயெல்லாம் ஒன்றா ஆகணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய காய் போட்டு செய்யுங்க, ஏன்னா குழந்தைங்க காயோடு சேர்த்து சாப்பிடுவாங்கல்ல. இப்போ பாருங்கள் மசாலா காய் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தாள் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மக்ரோனி மசாலா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.